ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். பிதாவாகி தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாட்களிலே 5ஆம் நாளை காண்பதற்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். நம்ம இந்த நாட்களிலே நாம் ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளை குறித்து நாம் சிந்தித்து வருகிறோம். இந்த நாளிலே நாம் சிந்திக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிற தீர்க்கதரிசியினுடைய பெயர் தெபொராள் என்ற ஒரு பெண் தீர்க்கதரிசி. தெபொராளை குறித்து வேதத்திலே நியாயாதிபதிகளின் புஸ்தகத்திலே அவர்களை குறித்து சரித்திரம் இருக்கிறது. 4ஆம் 5ஆம் அதிகாரங்களாகிய 2 அதிகாரங்களிலே தெபொராள் தீர்க்கதரிசியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தெபொராள் தீர்க்கதரிசியாய் மாத்திரமல்ல, ஒரு நியாயாதிபதியாகவும் இருந்தாள் என்பது நமக்கு நன்றாக தெரியும். இவருடைய கணவன் பெயர் லபிதோத் என்று 4ஆவது அதிகாரம் 4ஆவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதியாகவும் இருந்தால், தீர்க்கதரிசியாகவும் இருந்து அவர்களை வழி நடத்தினாள். இந்த தெபொராள் தீர்க்கதரிசி குறித்து நாம் அறிந்து கொள்வதற்கு முன்பதாக இந்த வரலாற்று பின்னணியை கொஞ்சம் தெரிந்து கொள்வது அவசியப்படுகிறது. அது புரிந்தால் இந்த தீர்க்கதரிசனுடைய படிகள், அவளுடைய ஊழியங்களை குறித்து நன்றாக அறிந்து கொள்வதற்கு வசதியாக இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து அடிமைத்தனத்திலிருந்து வனாந்தர வழியாய் பிரயாணம் சென்று கானான் தேசத்தை போய் சுதந்திரித்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த வனாந்தர பிரயாணத்திலே போகும் பொழுது அவர்களை வழிநடத்தி சென்றவர் மோசேயும் ஆரோனும் வழிநடத்தி சென்றார்கள். அது மட்டுமல்ல, இந்த மோசேக்கு ஒரு தளபதியாக இருந்தவர் யோசுவா. இந்த யோசுவாவும் அவர்கள் வழிநடத்தி சென்று கானான் தேசத்துக்குள்ளே போய் பிரவேசித்தார்கள். மோசே கானானுக்குள் போகவில்லை. கானான் தேசத்துக்குள் பிரவேசிக்கப்பட்ட பிறகு அங்கு யோசுவா ஒவ்வொரு கோத்திரத்தாருக்கும் நிலங்களை பங்கிட்டு கொடுத்தான். வாழ்வாதாரங்களை ஏற்படுத்தி கொடுத்து அங்கு பங்கிட்டு கொடுத்து அவர்கள் ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒவ்வொரு இடங்களை அவன் நிர்ணயித்து கொடுத்து அங்கு வாழ வைத்தான். இது நல்லா இருக்கும், சரித்திரமாக இருக்கிறது. இந்த கானான் தேசத்தில் போய் குடியேறின பிறகு, இந்த யோசுவாவின் காலத்துக்கு பிறகு, யோசுவாவின் காலத்திலே ஒரு தலைமுறையினர் நன்றாக இருந்தார்கள். ஆண்டவரை பற்றி அறிகிற அறிவிலும், நியாயப்பிரமாணங்களை கற்பதிலும், அதன்படி நடப்பதிலும், ஆண்டவருக்கு பயந்து நடப்பதிலும் அவர்கள் மிகவும் சரியாக நேர்த்தியாய் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த தலைமுறை கடந்த பிறகு, அடுத்த தலைமுறை வந்த பிறகு ஆண்டவரை படிப்படியாக மறக்க ஆரம்பித்தார்கள். கர்த்தருடைய கற்பனைகளை கடைப்பிடிக்க மறக்க ஆரம்பித்தார்கள். அது மட்டுமல்ல, அங்கு ஆண்டவர் ஏற்கனவே அங்கு கானான் தேசத்திலே வாழ்ந்து வந்த 7 விதமான ஜனக்கூட்டங்கள் இருந்தது. ஏத்தியர், ஏவியர், எபூசியர், கானானியர், கிர்காசியர் போன்ற ஜனக்கூட்டங்கள் ஏற்கனவே அங்கு இருந்தது. ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக முழுவதையும், அந்த ஜனங்கள் முழுவதையும் துரத்தி விடாமல் கொஞ்சம் ஜனங்கள் மீது இருந்தார்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கு போய் குடியேறின பிறகு, ஒரு தலைமுறை கடந்த பிறகு, இந்த ஜனங்கள் ஆண்டவரை மறப்பது மட்டுமல்ல, மீதம் இருந்த அந்த ஜனங்களுடைய தெய்வங்களை வணங்க ஆரம்பித்தார்கள். அவர்களை கானானியர்கள் இருக்கார்கள். கானானியருடைய தெய்வமாகிய பாகால், அஸ்தரோத் போன்ற கடவுள்களை வணங்க ஆரம்பித்து விட்டார்கள். சர்வலோகத்தையும் படைத்த தெய்வமாகிய நம்முடைய தெய்வத்தை அவர்கள் மறந்துவிட்டு அவர்கள் பாகாலையும் அஸ்தரோத்தையும் வணங்க ஆரம்பிக்கிறார்கள். இது நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய வழிகளை விட்டு அவர்கள் வழி விலகி சென்றார்கள் என்று பார்க்கிறோம். 14ஆவது வசனத்திலே, அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் உண்டவராகி அவர்கள் அப்புறம் தங்கள் சத்துருக்கள் முன்பதாக நிற்கக்கூடாதபடிக்கு கொள்ளையிடுகிற கொள்ளைக்காரர் கையில் அவர்களை ஒப்பு கொடுத்தார். அவர்களை சுற்றிலும் இருக்கிற அவர்கள் பகையின் கையில் விற்று போட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை. ஆண்டவரை மறந்து போனதினாலும், அங்கிருக்கிற பாகல்களையும் அஸ்திரோத்தையும் அவர்கள் சேவிக்க ஆரம்பித்ததினாலும் ஆண்டவருக்கு அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மீது கோபம் வருகிறது. ஆகவே பக்கத்து நாடுகளின் மீதும், பக்கத்து நாட்டுக்கு ராஜாக்களிடத்திலே ஆண்டவர் விற்று போடுகிறார். ஒவ்வொரு முறையும் அப்படித்தான் நடக்கிறது. அதற்கு பிறகு என்ன செய்வார்கள் என்று சொன்னால், நெருக்கப்படுகிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் நெருக்கப்படும் பொழுது மனம் திரும்புகிறார்கள். அப்பொழுது ஆண்டவரை தேடுகிறார்கள். தேட ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவர் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நியாயாதிபதிகள் எழும்ப பண்ணுகிறார். முதலாவது நியாயாதிபதியாக ஒத்னியேலை எழும்ப பண்ணினார். நியாயாதிபதி எழும்ப பண்ணி அவர்களை விடுதலை ஆக்குவார். அதற்கு பிறகு கொஞ்ச காலம் நன்றாக இருப்பார்கள். அதற்கு பிறகு திரும்பவுமாக இந்த பாகால்களையும் அஸ்திரோத்தையும் வணங்க ஆரம்பித்து விடுவார்கள். இப்படி இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை மாறி மாறி போய்கொண்டே இருந்தது. ஒரு காலகட்டத்திலே ஆண்டவரை அறிந்து வருவார்கள். அதற்கு பிறகு ஆண்டவரை மறந்து இப்படி வழி விலகி சென்று விடுவார்கள்.
அப்படிப்பட்ட காலத்திலே ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஆண்டவர் நியாயாதிபதிகளை எழும்பு பண்ணி இவர்களுக்காக அவர்கள் ஜெபிப்பார்கள், யுத்தம் செய்வார்கள், இந்த ஜனங்களை பாதுகாப்பார்கள். இப்படி அவர்கள் செய்து வந்தார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இந்த தெபொராள் என்ற ஒரு பெண் தீர்க்கதரிசியை ஆண்டவர் எழும்ப பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 4வது அதிகாரத்திலே நாம் அங்கு பார்க்கிறோம். தெபொராள் என்ற தீர்க்கதரிசி 4வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, லபிதோத்தின் மனைவியாகிய தெபொராள் என்னும் தீர்க்கதரிசியானவள் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த லபிதோத் என்ற ஒரு ஒரு மனுஷனுடைய மனைவியாயிருந்த தெபொராள் இவள் எங்கே குடியிருந்தாள் என்று சொல்லி 5வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்ராயிம் மலை தேசமான ராமாவுக்கும் பெத்தேலுக்கும் நடுவில் இருக்கிற தெபொராளின் பேரிச்ச மரம் என்ற ஒரு இடம் அடையாளம் அவளுக்கு இருக்கிறது. அந்த பேரிச்ச மரத்துக்கு கீழே பெத்தேல் என்ற ஊரிலே அவள் குடியிருக்கிறாள். அங்கே இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் இந்த தெபொராள் இடத்திலே வருவார்கள், வந்து நியாயம் கேட்பார்கள். இவள் ஆண்டவரிடத்தில் ஜெபித்து நியாயம் விசாரித்து வருகிறாள். அப்படிப்பட்ட ஊழியத்தை செய்து கொண்டு வந்திருந்தாள். தெபொராளின் காலத்திலே கானானிய ஒரு ராஜா இருந்தார். கானானிய ராஜா யாபீன் என்கிற ராஜா இருந்தார். நீங்கள் 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே பார்க்கிறோம். அந்த யாபீன் என்கிற ராஜாவுடைய கரத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் விற்று போட்டார். ஏனென்றால் அவள் மறுபடியும் தவறு செய்ய ஆரம்பிக்கிறார்கள், ஆண்டவரை விட்டு வழி விலகி செல்ல ஆரம்பிக்கிறார்கள். அந்த யாபீன் என்ற ராஜாவுக்கு சிசெரா என்ற ஒரு படை தளபதி இருந்தார். அந்த சிசெரா என்ற படை தளபதியும் யாபீனும் இஸ்ரவேல் ஜனங்களை மிகவும் நெருக்குகிறார்கள். இந்த சிசெரா என்ற படை தளபதிக்கு 900 இருப்பு ரதங்கள் இருந்தது என்று சொல்லி 3வது வசனத்திலே பார்க்கிறோம். அவன் ஒரு பெரிய ஒரு படை தளபதியாயிருந்தான். அவன் இஸ்ரவேல் ஜனங்களை 20 வருஷம் அவன் மிகவும் கொடுமையாய் ஒடுக்கினான் என்று சொல்லி பார்க்கிறோம். 20 வருஷ காலங்கள் இந்த யாபீன் என்ற கானானிய ராஜாவினாலும் அவருடைய படை தளபதியாயிருந்த சிசெரா என்ற படைத்தளபதியினாலும் ஒடுக்கப்படுகிறார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். அப்பொழுது ஒடுக்கப்படும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். 3வது வசனத்திலே ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கிறார்கள். அப்பொழுதுதான் ஆண்டவர் இந்த தெபொராளை இந்த தீர்க்கதரிசியாக இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றுவதற்காக எழும்ப பண்ணுகிறார். அவர் எழும்ப பண்ணுவது மட்டுமல்ல, இந்த தெபொராள் என்ற பெண் தீர்க்கதரிசி இவள் எப்படி அழைக்கப்படுகிறார் என்று சொன்னால், விசுவாசமிக்க இஸ்ரவேலின் தலைவி என்று சொல்லி அவர் அழைக்கப்படுகிறாள். இந்த பழைய ஏற்பாட்டு காலத்திலே யுத்தம் நடக்கிற பொழுது ஆண்கள் யுத்தம் செய்வார்கள், ஆண் ராஜாக்கள் யுத்தம் செய்வார்கள். ஆனால் யுத்தத்தை நடத்திய ஒரு பெண் தலைவி என்று சொல்லி இவர் அடையாளம் காண்பிக்கப்படுகிறாள். இந்த கானானியருக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் நடந்த யுத்தத்திலே இந்த தெபொராள் என்ற தீர்க்கதரிசியினுடைய ஈடுபாடு மிகவும் குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. யுத்தத்தை தலைமையேற்று நடத்திய ஒரு பெண் தீர்க்கதரிசி என்று சொல்லி இவர் அழைக்கப்படுகிறாள். இந்த யுத்தம் எப்படி நடந்தது என்று சொல்லி இந்த 4வது அதிகாரம் முழுவதுமாக சொல்லப்பட்டிருக்கிறது. 5வது வசனத்தில் 6வது வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது இங்கு அந்த இஸ்ரவேலுக்கு யுத்தத்தை நடத்துவதற்காக பாராக் என்ற ஒரு படைத்தளபதி இருக்கிறார். இந்த பாராக் இந்த யாபீனையும் அவனுடைய சிசெரா என்ற படைத்தளபதியினுடைய படைகளையும் பார்த்த உடனே பயப்படுகிறார். எப்படி யுத்தம் செய்வது? நமக்கு யுத்தம் செய்து பழக்கம் இல்லை, நாம் யுத்தம் செய்து தோற்று விடுவதற்குரிய வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் சிசெராவுக்கு 900 இருப்பு ரதங்கள் இருக்கிறது. அவன் மிகப்பெரிய ஒரு படைத்தளபதி. அவன் நம்மை நெருக்கி கொண்டிருக்கிறான். ஒருவேளை தோற்று விடுவோம் என்று சொல்லி பயத்தில் இருக்கிறான். ஆகவே யுத்தத்துக்கு தயங்கி இருக்கிறான். இஸ்ரவேல் ஜனங்களை எப்படியாவது ஒடுக்கிவிட வேண்டும் என்று சொல்லி, அவர்களை அழித்து விட வேண்டும் என்று சொல்லி அவன் முயற்சி செய்கிறான். அப்பொழுது இந்த பாராக், இஸ்ரவேலின் படைத்தளபதியாக இருக்கிற பாராக்கு இவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், பயந்து எப்படியோ அவன் தயங்கி கொண்டிருக்கிறான், யுத்தத்துக்கு போவதற்காக தயங்கி கொண்டிருக்கிறான். அப்பொழுதுதான் இந்த தெபொராளுக்கு ஆண்டுடைய வல்லமை அங்கு கிடைக்கிறது, ஆண்டுடைய கிருபை கிடைக்கிறது, தீர்க்க தரிசனம் கிடைக்கிறது. எப்படியும் இந்த எவ்வளோ வல்லமை படைத்த மனுஷனாக இந்த யாபீனும் சிசெராவும் இருந்தாலும் அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக முறியடிக்கப்படுவார்கள். ஆகவே நீ எழும்பி போ என்று சொல்லி இந்த தெபொராளுக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். ஆகவே அதை ஏற்றுக்கொண்டு இந்த தெபொராள் பாராக்கை அழைக்கிறாள். பாராக்கை, நீ வா, இந்த யுத்தத்துக்கு நீ செல், யுத்தத்தில் நீ ஜெயிப்பா என்று சொல்லி அவர் சொல்லும் பொழுது பாராக் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், 8ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், நீ என்னோட கூட வந்தால் நான் போவேன், என்னோட கூட வராவிட்டால் நான் போக மாட்டேன் என்று சொல்கிறான். யுத்தம் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அங்கிருக்கிற ஒரு பலசாலியாக இருந்த சிசெராவுக்கும் இடையே நடக்கிறது. அவன் பெரிய பலசாலி என்பதனால் இஸ்ரவேலின் படைத்தளபதியாக இருக்கிற பாராக்கு போவதற்கு தயங்குகிறான்.
அது மட்டுமல்ல, இந்த தெபோராளை துணைக்கு அழைக்கிறான். ஒரு பெண் என்று பாராமல், இவன் இந்த பெண் என்னோடு கூட வந்தால்தான் நான் யுத்தத்துக்கு போவேன் என்று சொல்லி, நீ என்னோட வந்தால் நான் போவேன், நான் போக மாட்டேன் என்று சொல்கிறான். அப்படி என்றால் எந்த அளவுக்கு ஆண்டோடைய வல்லமையோடு கூட இந்த தீர்க்கதரிசியான தெபோராள் வாழ்ந்திருப்பாள் என்பது நமக்கு இதிலிருந்து புரிகிறது. இந்த தெபோராளும் ஒரு உடன்படிக்கை செய்கிறாள். என்னவென்று சொன்னால் 9ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அதற்கு அவள், நான் உன்னோடு கூட நிச்சயமாய் வருவேன், ஆனாலும் நீ போகிற பிரயாணத்தில் உண்டாகிற மேன்மை உனக்கு கிடையாது. கர்த்தர் சிசராவை ஒரு ஸ்திரீயின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி தெபோராள் எழும்பி பாராக்கோடை கூட கேதேசுக்கு போனான் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் இந்த யுத்தத்தை ஒரு பெண்ணினால் நடத்தினார் என்று சொல்லி நாளைக்கு சரித்திரம் சொல்லும். நீ பாராக்கு ஒரு படைத்தளபதியாக இருந்தால் கூட, நான் உன்னோடு வந்தால் அந்த யுத்தத்தின் மேன்மை எனக்கு கிடைக்கும், பெண் தான் ஜெயித்தாள் என்று பின்னால் சொல்வார்கள் என்ற உடன்படிக்கையோடு அவனோடு கூட போகிறான். அங்கு யுத்தம் நடக்கிறது. ஒரு பெரிய மலை, இந்த கேதேஸ் என்கிற மலையிலே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே இருக்கிறார்கள். அந்த பள்ளத்தாக்கிலே இந்த சிசராவும் அவனுடைய சேனைகளும் இருக்கிறது. அங்கு பெரிய யுத்தம் நடக்கிறது. யுத்தம் எப்படி நடந்தது என்று சொன்னால், இவர்கள் போய் யுத்தம் செய்யவில்லை, ஆண்டவர் அங்கு யுத்தம் பண்ண ஆரம்பித்தார். இஸ்ரவேல் ஜனங்களை மீட்பதற்காக தெபோராளுடைய உதவியோடு கூட தெபோராளை வைத்து இந்த யுத்தத்தை செய்கிறார். அங்கு பார்க்கிறோம் என்ன நடந்தது என்று சொன்னால், நீங்கள் 5வது அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது 19வது வசனத்திலிருந்து பார்க்கிறோம். ராஜாக்கள் வந்து யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது கானானியனின் ராஜாக்கள் மெகிதோவின் தண்ணீர் அருகான தானாக்கில் யுத்தம் பண்ணினார்கள். அவர்களுக்கு திரவிய கொள்ளை கிடைக்கவில்லை. வானத்திலிருந்து யுத்தம் உண்டாயிற்று. நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களிலிருந்து சிசராவுடைய யுத்தம் பண்ணின என்று சொல்லி பார்க்கிறோம். என்ன நடந்தது என்று சொன்னால், மிகப்பெரிய ஒரு மழையையும் இடியையும் மின்னலையும் கர்த்தர் வரவழைக்கிறார். அந்த மழையும் இடியும் மின்னலும் வந்த பொழுது இந்த காதேஸ் என்ற மலையிலே மேல் உச்சியிலே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறார்கள். இந்த சிசராவும் அவனுடைய படைகளும் பள்ளத்தாக்கில் இருக்கிறது. ஆகவே அங்கு இடியும் மழையும் பெய்ததினால், அங்கு மின்னலும் அடித்ததினால், அந்த சிசராவும் அவனுடைய படைகளும் இரும்பிலே செய்யப்பட்ட அந்த ரதங்களும் தண்ணீரிலே மூழ்கி போயின. அந்த சிசராவும் அவனுடைய படை தளபதிகளும் அங்கு இருந்த சேனை வீரர்களும் தண்ணீருக்குள் அமிழ்ந்து போனார்கள். அவர்கள் தோற்று போய் விட்டார்கள். சிசரா அவன் ஓடி போய் விட்டான். இதான் நடந்தது. ஆண்டவர் யுத்தம் செய்தார். கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் செய்தார். இந்த பெண்ணின் நிமித்தமாக, தெபோராள் என்ற பெண்ணின் நிமித்தமாக அன்றைக்கு யுத்தம் செய்து, அதற்கு பிறகு அங்கு அவன் தப்பி சென்ற சிசராவுக்கு என்ன நடந்தது என்று சொல்லி தெரியும். அங்கு யாகேல் என்ற ஒரு பெண் இருக்கிறாள். அதற்கு அருகாமையிலே அவள் வீட்டுக்கு போய் தஞ்சம் போகும் பொழுது அந்த யாகேல் அந்த சிசரானுடைய நெற்றியிலே ஆணி அடித்து அவனை கொலை செய்து விடுகிறாள். அங்கு பெரிய யுத்தத்திலே பெரிய ஜெயம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கிடைக்கிறது, தெபோராள் என்ற தீர்க்கதரிசி நிமித்தமாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த யுத்தத்தை நடத்தினவர் தெபோராளாக இருக்கிறாள். தெபோராள் ஒரு பெரிய தீர்க்கதரிசி மட்டுமல்ல, ஒரு யுத்த வீராங்கனையாக யுத்தத்தை நடத்தி அவள் அங்கு வெற்றி கண்டாள் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் முழுவதுமாக பார்க்கும் பொழுது அவர்கள் பாடின பாடல் அங்கு துவக்கப்பட்டிருக்கிற யுத்தத்திலே ஜெயித்ததற்காக ஒரு பாடலை பாடுகிறார்கள். அந்த தெபோராளும் பாராக்கும் சேர்ந்து, இஸ்ரவேலின் படை தளபதியும் சேர்ந்து பாடல் பாடுகிறார்கள். அதுதான் ஒரு பெரிய பாடலாக இருக்கு. 31 வசனங்களிலே அந்த பாடல் இடம்பெற்றிருக்கிறது. அந்த பாடலை நாம் கூர்ந்து கவனித்து அதை வாசித்து பார்த்தால் ஆண்டோடைய வல்லமை விளங்கும். எப்படி ஒரு சாதாரண பெண்ணாக இருந்த தெபோராளை ஆண்டவர் தீர்க்கதரிசியாக அழைத்து இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி பாதுகாத்தார் என்பது, எப்படி ஆண்டவர் அற்புதம் செய்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினார் என்று சொல்லி நம்ம அந்த வசனங்களை படிக்கும் பொழுது அது நன்றாக புரியும். நீங்கள் வீட்டிலே உட்கார்ந்து இந்த வசனத்தை நீங்கள் படித்து தியானம் செய்யும் பொழுது ஆண்டவர் நமக்கு புரியும்படி கிருபை செய்வார். அதில் 31வது வசனத்திலே பார்க்கிறோம், கர்த்தாவே, உம்மை பகைக்கிற யாவரும் இப்படியே அழியக்கடவர்கள், அவரில் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோടെ உதிக்கிற சூரியனை போல இருக்க கடவர்கள் என்று சொல்லி அவர்கள் பாட்டு பாடினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதற்கு பிறகு 40 ஆண்டு காலம் தேசம் அமைதலாக இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு சாதாரண பெண், ஆனால் ஆண்டவரால் அழைக்கப்பட்ட பெண், தீர்க்கதரிசியாக அழைக்கப்பட்டு அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை அழிவிலிருந்து காப்பாற்றி அவர்கள் 40 ஆண்டு காலம் அமைதியாய் வாழ வைத்த ஒரு பெண்ணாக அந்த தெபோராள் தீர்க்கதரிசி இருந்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவளுடைய பாடலினுடைய முக்கியமான வசனம் இந்த 31வது வசனம், கர்த்தாவே, உம்மை பகைக்கிற யாவரும் இப்படியே அழியக்கடவர்கள், அவரில் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல இருக்க கடவர்கள். நம்முடைய வாழ்க்கையில கூட ஆண்டவர் நமக்காக யுத்தம் செய்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்கிற தேவனாக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அந்த தெபோராள் தீர்க்கதரிசி எழும்ப பண்ணி விடுதலையை கொடுத்து ஆண்டவர் அந்த ஜனங்களை வழி நடத்தினார். அதே போல நமக்காக யுத்தம் செய்வார்.
பகைக்கிற யாவரும் அழியக்கடவர்கள், அவரில் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோடு உதிக்கிற சூரியனைப் போல இருக்க கடவர்கள் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்வார். அப்படிப்பட்ட கிருபையை தேவன் நமக்கு தந்து வழி நடத்துவாராக. ஆமென். எங்கள் அன்பின் பிதாவே, தீர்க்கதரிசி தெபோராளை குறித்து சிந்தித்தோம். ஒரு பெண்ணின் தலைமையிலே ஜனங்கள் அமெரிக்கையான வாழ்க்கை வாழ்வதற்கு நீர் வழிநடத்தினீர். அதுபோல ஆண்டவரே, குடும்பங்களில் இருக்கின்ற தாய்மார்கள் குடும்பங்களை அமெரிக்கையாய் வழிநடத்துவதற்கு, வெற்றியோடு வழிநடத்துவதற்கு அவர்களுடைய நல்ல ஆலோசனைகளை நீர் குடும்பங்களுக்கு கொடுத்து குடும்பங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகின்றோம். சிறப்பாக தெபோராவை போன்று திருச்சபையின் பெண்கள், குடும்ப தலைவிகள், வருங்கால அருமையான சகோதரிகள் ஆண்டவருடைய வல்லமையை பெற்று ஆண்டவருக்கு என்று ஜொலிக்க கிருபை தாரும். இந்த காலை வேளையிலே எங்கள் பணிகளையும் வேலைகளையும் செய்வதற்கு முன்பதாக உம்முடைய உன்னத கரத்தை நோக்கி பார்க்கிறோம். இந்த நாளுக்குரிய உம்முடைய புதிய பலன், புதிய கிருபை, புதிய வழிநடத்துதல் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்க ஆண்டவர் கிருபை செய்யும். இந்த நாளை நாங்கள் உமக்குள் ஆண்டவரே ஆரம்பிக்கின்றோம். இந்த நாள் முழுவதும் செய்கின்ற அனைத்து பணிகளையும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். நல்ல சுகம், பலன், ஆரோக்கியம் தாரும். உடைய கிருபை தாங்கட்டும். அதுபோல் அரசு தேர்வு எழுதுகின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். கர்த்தர் அவர்களுக்கு வேண்டிய நல்ல கிருபைகளையும் விசேஷித்த ஞானத்தையும் கொடுத்து நீர் அவர்களை வழிநடத்துவீராக. இந்த காலை வேளையில் உம்முடைய புதிய பலன் அனைவரோடும் கூட தங்கியிருக்கட்டும். துதி, கனம், மகிமை அனைத்தையும் உமக்கே நாங்கள் அர்ப்பணம் செய்கிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கெஞ்சி மன்றாடுகின்றோம் நல்ல பிதாவே. ஆமென்.